you had nothing to say. You chose to walk, give what we had away. I hope you get what you're looking for. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விளாக்கில் ஆசியாவிலே முதல்ல தொடங்கப்பட்ட வாட்டர் மெட்ரோ போர்ட்டு பற்றியும் கொச்சியில் இருக்கிற அழகான சுற்றுலாத்தலமான மெரன் டிரைவ் பற்றி தான் இந்த விளாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். மெரன் டிரைவ் பொறுத்தவரை ஈவினிங்கும் நைட்டு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. நம்ம மெட்ரோ போர்ட் பார்த்துட்டு அடுத்து மெரன் டிரைவோட நைட் பியூட்டியை பார்ப்போம். மற்ற போர்ட்டுகளில் டிக்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ போர்ட்டை டிக்கெட் ரொம்ப கம்மிங்க. 20, 30, 40 தான் அதிகபட்ச டிக்கெட். இந்த மெட்ரோ போர்ட்டு இருக்கிற இடத்த ஐகோர்ட்டு சந்திப்புன்னு சொல்லுவாங்க. இதாங்க மெட்ரோ போர்ட்டு. போட் மாதிரியாக இருக்குது, ட்ரெயின் மாதிரி இருக்குது பாருங்கள். முழுவதும் பேட்டரியால் செயல்படக்கூடிய இந்த மெட்ரோ போர்ட்டை 2023 பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இந்த போட்டு கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தாங்க கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா மெட்ரோ போர்ட்டுமே ஃபுல் ஏசி தாங்க. மெட்ரோ போர்ட்டை இன்சைட் பாருங்கள், எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. நீங்கள் கேரளாவில் மற்ற இடங்களில் போட்டிங் போகிறதும் கொச்சியில் போட்டிங் போகிறதும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உணரலாங்க. உதாரணத்துக்கு ஆலப்புழா, பூவார், கொல்லம் இப்படி இடங்களில் போகும்போது காட்டுக்குள்ளே போன மாதிரி, மரங்களுக்கு நடுவில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படகு பயணத்துக்கும் கொச்சி படகு பயணத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. நம்ம போட்டில் போகும்போது கொச்சி சிட்டியை பார்க்குறதே தனி அழகு தாங்க. பெரிய பெரிய பில்டிங், கடலில் போகிற பக்கத்தில் போகிற சின்ன சின்ன போட்டு எல்லாம் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எதிரில் பில்டிங் எல்லாமே நைட்டு ஃபுல் லைட்டிங்கில் இருக்குங்க. அது நம்ம மெரன் டிரைவ்லேருந்து போட்டிங் வரும்போது நைட்டு அந்த அழகை பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு மெரன் டிரைவ்லேருந்து நம்ம போட்டிங் வரும்போது இந்த கொச்சி சிட்டியோட முழு அழகை நம்ம பார்க்கலாம். நம்ம மெரன் டிரைவ்லேருந்து போர்ட்டு கொச்சி போகும்போது இந்த ஹார்பரை பார்க்கலாங்க. இந்த ஹார்பர் சாதாரணப்பட்ட ஹார்பர் இல்லைங்க. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே உலக நாடுகளில் வியாபார கண்கள் எல்லாமே இந்த ஹார்பர் மேலே தான் இருந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே நடந்த அதிக போர்கள் இந்த ஹார்பரை நோக்கி தான் இருந்திருக்குங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்பர் தான் இந்த கொச்சி ஹார்பர். இந்த ஹார்பரை அரபிக்கடல் ராணின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதியான மசாலா பொருட்கள் தாங்க. சீனா, ரோம், அரேபியா இன்னும் பல நாட்டு வியாபாரிகளை கொச்சிக்கு இழுத்தது இந்த மிளகு, ஏலக்காய், சுக்கு, கிராம்பு, இலவங்கப்பட்டை, இஞ்சி இந்த வகையான மசாலா பொருட்கள் தான். இந்தியாவில் இருக்க ஒரு நகரமான கொச்சியை கட்டுப்படுத்த உலக அளவில் அரசர்கள் போட்டி போட்டாங்கங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்பர் தான் கொச்சி ஹார்பர். உலகத்திலே இயற்கை அமைஞ்ச ஹார்பர் கொச்சி ஹார்பர் தாங்க சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா போர்ட்டு கொச்சி. கொச்சியில் பல சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் கொச்சியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களில் 75% சுற்றுலாத்தலம் போர்ட்டு கொச்சியில் தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைனா பிஷிங் நெட்டு, ஜவ் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் சாண்டா குரூஸ் சர்ச்சு, 500 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட செயின்ட் பிரான்சிஸ் சர்ச்சு, மட்டாஞ்சேரி பேலஸு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு போர்ட்டு கொச்சியில் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நேவி கப்பல் ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் போர்ட்டு கொச்சி பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். யார் பார்க்க விருப்பப்பட்டால் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்க ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டூரிஸ்ட் பிளேஸை பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், கொச்சியில் பல சுற்றுலா இடங்கள் இருந்தாலும் மாலை நேர இனிமையான பொழுதுபோக்கு ஏற்ற இடம்தாங்க எர்ணாகுளம் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த மெரன் டிரைவ். மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் சூரிய ஒளி தங்க கடலில் பிரதிபலிக்கிற பார்த்துக்கிட்டே இந்த சாலையில் நீங்கள் நடக்கிறது உங்களோட வாழ்நாள் நினைவில் இருக்கும். 3 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த போக்குவரத்து இல்லாத கடற்கரை சாலையில் நீங்கள் நடக்கும்போது சின்ன சின்ன படகுகள்லேருந்து பெரிய பெரிய கப்பல் வர பார்த்துக்கிட்டே இந்த சாலையில் நீங்கள் நடக்கலாம். வானம் பாருங்களேன், வானம் கடல் கலர் ரெண்டு ஒரே கலர் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள். அதாங்க கொச்சி ஹார்பர். நம்ம மெட்ரோ போர்ட்டில் போகும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த ஹார்பர். இந்த ரோட்டில் நடக்கும்போது மற்ற சத்தங்களை விட அந்த சைடு மரங்களில் மேலே இருக்கிற பறவைகளோட சத்தம் தாங்க ரொம்ப பெருசாக கேட்குது. ஆரம்பத்துலேருந்து சத்தத்தை கேட்டுகிட்டே வர்றோம்.
நீங்கள் கொச்சியில் எல்லா இடம் பார்த்துட்டு மெரைன் டிரைவுக்கு ஈவினிங் வாங்க. நீங்கள் சூரிய அஸ்தமன நேரத்தில் வந்தால் தான் இங்கே அழகான சில காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். சன்செட் நேரம் தான் மெரைன் டிரைவ் அழகுங்க. நீங்கள் இந்த ரோட்டில் நடக்கும்போது சைடில் நிறுத்தியிருக்க எல்லாமே டூரிஸ்ட் போட்டு தாங்க. நீங்கள் மெரைன் டிரைவில் போட்டிங் போக விரும்பினா இங்கே எல்லா வகை போட்டும் இருக்குங்க. 100 ரூபா கட்டணத்தில் ட்ராவல் பண்ணுற ஆர்டினரி போட்டிலேருந்து 2000 ரூபா வரை சார்ஜ் பண்ணுற லக்ஸுரி போட்டு வர நீங்கள் மெரைன் டிரைவில் பார்க்கலாம். நான் போனது 1 மணி நேர பயணத்துக்கு 150 ரூபா கொடுத்து ஆர்டினரி போட்டில் போனேங்க. மெரைன் டிரைவில் நிறைய போட்டு வகைகள் இருக்குங்க. கவர்மெண்ட் போட்டு, ஹவுஸ் போட்டு, ஆர்டினரி போட்டு, ராயல் லக்ஸுரி போட்டு, நம்ம கொடுக்குற கட்டணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் குரூப் டூராக வந்தால் ஒரு போட்டே வாடகைக்கு எடுத்து போகிற மாதிரி வசதியும் இங்கே இருக்குங்க. 1 மணி நேர பயணம். இது ஒரு சின்ன போட்டு தான் போல் இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன், ஒரு 25 பேர் சேர்ந்ததும் போவோம், 1 மணி நேர பயணம் அப்படின்னாங்க. இந்த போட்டில் மாடியும் இருக்குதுங்க. நீங்கள் மாடியிலேருந்து கடலை பார்க்க ஆசைப்பட்டால் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியாக நீங்கள் மாடியிலேருந்து கடலை பார்க்கலாம். நான் மெரைன் டிரைவில் சன்செட்டை பார்க்கணும் தான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். போர்ட்டு கொச்சியிலேருந்து வர லேட் ஆகிட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிட்டு. நீங்கள் இங்கே வந்தால் சன்செட் நேரத்தில் மெரைன் டிரைவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் சூரிய அஸ்தமன அழகை நீங்கள் முழுசாக ரசிக்க முடியும். சன்செட் நேரத்தில் குறிப்பாக மெரைன் டிரைவில் இல்லாமல் கடலில் போட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இன்னும் உங்கள் பயணத்தை அழகாக்கும். நைட்டு படகுல ட்ராவல் பண்ணும்போது கொச்சி சிட்டியை பார்க்குறதே அழகுதாங்க. இந்த பக்கம் ஹார்பர் லைட்டு, அந்த பக்கம் கொச்சி சிட்டி லைட்டு பார்க்குறதே வேறு லெவலுங்க. இந்த இடம்லாம் எந்த இடம் தெரியுதா? நம்ம முன்னால் மெட்ரோ போர்ட்டில் பார்த்தோம் இல்லையா இடம், சைடு இடங்கள். பகலில் எப்படி இருந்தது, நைட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அழகு அந்த லைட்டிங் வந்து தண்ணியில் பிரதிபலிக்க பாருங்கள். அது பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. இது எப்படி இருக்குதுன்னா அந்த லைட்டிங் தண்ணிக்குள்ளே இருந்து இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் அந்த லைட்டிங் வந்து தண்ணியில் பிரதிபலிக்கிறது தாங்க தனி அழகு. அடுத்து நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு ஒயிட் கலர் பேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது பகலில் எப்படி இருக்குது, நைட் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த விளாக்கில் மெட்ரோ போர்ட் பற்றியும் மெரைன் டிரைவ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் ராம்ப்ளர். தேங்க்யூ.